காணொளி நிச்சயமாக உங்களது வாழ்க்கையை மாற்றும். ஒரு விவசாய குடும்பத்திற்கு மகனாக பிறந்த ஒருவர் தினமும் 22 கிலோமீட்டர் தூரம் சென்று பயிற்சி எடுத்த ஒருவர், சௌரவ் கங்குலியினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒருவர், அவரது கிரிக்கெட் வாழ்க்கையை விட்டுவிடலாம் என நினைத்த ஒருவர் கிரிக்கெட்டை விட்டு விலகிச் சென்று மீண்டும் கிரிக்கெட்டிற்குள்ளே வந்து சாதனையாளராக மாறி இருக்குகின்றார் என்றால் அவர் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை அவமானங்களை சந்தித்திருக்க கூடும். நிச்சயமாக இந்த காணொளி உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமாம், இன்றைய காணொளியிலே முகமது சமி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினை தான் பார்க்க போகின்றோம். யூடியூப் சேனல் இப்பதான் முதல்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு அழகிய கிராமத்துல ஒரு விவசாயிக்கு 5வது மகனாக பிறக்குகின்றார் முகமது சமி. முகமது சமியினுடைய தந்தை ஒரு கிரிக்கெட் வீரராக மாற வேண்டும், அதுவும் அதிவேக பந்து வீச்சாளராக மாற வேண்டும் என நினைத்து ஆரம்ப காலகட்டத்தில் கிரிக்கெட் விளையாடி வந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவரினால் கிரிக்கெட் விளையாட முடியாமல் போனது. எனது லட்சியம் என்னால் அடைய முடியாது, எனது மகனை வைத்து நான் அந்த லட்சியத்தை அடைந்தே தீர் என்று அவர் உறுதியாக இருந்தார். அதனால் முகமது சமிக்கு சிறு வயதிலிருந்தே பந்து வீசுவதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. 3 வயதாகின்றது முகமது சமிக்கு. முகமது சமியை ஒரு கோச்சிங் சென்டரில் கொண்டு போய் சேர்க்குகின்றார்கள் பந்து வீச்சு பயிற்சிக்காக வேண்டி. மிகவும் சிறப்பாக பந்து வீசுகிற அரசியல் சூழ்நிலை, அரசியல் காரணங்களினால் அவர் அணியில் இருந்து நீக்கப்படுகின்றார். அணி தெரிவில் இருந்தும் நீக்கப்படுகிறார். அவரது பயிற்றுவிப்பாளர் முகமது சமியை கொல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்குகின்றார். கொல்கத்தா சென்றவுடன் அங்கே அவருக்கு விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றது. அவருக்கு லக் அடிக்குகின்றது, ஒரு சான்ஸ் கிடைக்குகின்றது, சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை அவர் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார். சௌரவ் கங்குலி வருகின்ற பொழுது அவருக்கு பந்து வீசுவதற்காக வேண்டி முகமது சமி அழைக்கப்படுகிறார். முகமது சமி போய் முதலாவது பந்தை ஓடி வந்து வீசுகிறார். பவுன்ஸ் ஆகி போகிறது. பிச்சர் இல்லை என சௌரவ் கங்குலி பந்து வீசுமாறு கூற மீண்டும் ஓடி வந்து வீசுகிறார். பவுன்சர் ஆகி போகிறது. இயல்பாகவே ஒரு திறமை இருக்குகின்றது என்பதை கண்டறிந்த சௌரவ் கங்குலி இலகுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குகின்றார். அப்போது முகமது சமி கூறுகிறார், நான் எவ்வளவு சிறப்பாக விளையாடினாலும் எனக்கு அணியிலே விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என. சௌரவ் கங்குலி முகமது சமியை பெங்காலி ராட்சிய அணியிலே சேர்த்து விடுகிறார். அந்த அணியில் சேர்த்தவுடன் அவர் அதிகமான விக்கெட்டுகளை எடுக்குகின்றார். சிறந்த பந்து வீச்சாளராக மாறுகின்றார். அதன் பின்னர் இந்திய அணிக்கும் தெரிவு செய்யப்படுகிறார். அதனை தொடர்ந்து IPL போட்டிகளிலும் தெரிவு செய்யப்படுகிறார். திருமணமும் அவருக்கு நடந்தது. முடித்ததில் இருந்து அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குகின்றது. அந்த பிரச்சனையிலே அவரது மனைவி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குகின்றார். முகமது சமி இதுவரை விளையாடிய போட்டிகள் அனைத்திலுமே மேட்ச் பிக்சிங் செய்திருக்கின்றார் என்பதாக BCCI முகமது சமியை இடைநிறுத்துகிறது. மீடியாக்கள் எல்லாம் முகமது சமியை கேலி கிண்டலுக்கு ஆளாக்குகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே பாகிஸ்தான் ஒரு விக்கெட் கூட இழக்காமல் வெற்றி இலக்கை அடைகிறது. வலைத்தளங்களில் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார். எவ்வாறு என்றால், நீ ஒரு முஸ்லிம், அதனால் தான் உங்களது மதத்தை பின்பற்றக்கூடிய பாகிஸ்தான் அணி விளையாடுகின்ற பொழுது நீ விக்கெட் எதுவும் வீழ்த்தவில்லை என்பதாக அவரை வஞ்சிக்கப்படுகிற மன உளைச்சலுக்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மீடியாக்களும் சமூக வலைத்தளங்களிலும் அவருக்கு எதிராக கொதித்தெழ ஆரம்பிக்குகிறது. தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றார் 3 முறை. அவர் அவ்வாறான ஒரு இக்கட்டான மன உளைச்சலிலே இருக்குகின்ற சந்தர்ப்பத்திலே விராட் கோலி சந்திப்பொன்றிலே விராட் கோலி தெரிவிக்குகின்ற பொழுது, நாங்கள் அனைவரும் இந்தியர்கள், இந்திய அணி வெற்றிக்காக வேண்டியே விளையாடுவோம். ஒரு சில போட்டிகளில் இவ்வாறு நடக்கலாம், அதற்காக வேண்டி நீங்கள் மதத்தையோ இனத்தையோ வைத்து வஞ்சிக்காதீர்கள் என்பதாக கூறுகிறார். ஒரு காலகட்டத்தில் அவரது உடல் எடை அதிகரித்து ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்குகின்றார். இதனை இந்திய அணியின் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளர் பார்த்துவிட்டு இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியிடம்
அழைத்து செல்கின்றார். அப்போது ரவி சாஸ்திரி அவரை பார்த்துவிட்டு, உனக்கு யார் மீது கோபம் இருக்குகிறது என சொல் என கேட்ட பொழுது, எனக்கு என் மீதுதான் கோபம் என்பதாக முகமது ஷமி கூறுகின்றார். ரவி சாஸ்திரி கூறுகிறார், எனக்கு கோபமானவரை நீ நினைத்துக்கொள், இந்த பந்தை வைத்து அவர்கள் விக்கெட் கம்மமாக நினைத்து நீ இந்த பந்தை அதிவேகமாக வீசி என கூற, ஆறுதல் கூற, உற்சாகப்படுத்த முகமது ஷமி மீண்டும் கிரிக்கெட் விளையாட்டிற்குள்ளே வருகிறார். ஆனால் உடல் எடையும் அதிகரித்திருந்தது. நீ சரியான முறையில் ஃபிட்னஸை பின்பற்றி கொண்டு வா, உன்னை நாங்கள் இந்தியா அணிக்குள்ளே செருக்குகின்றோம் என்பதாக கூற, எந்த இடத்திலே முதல் தொடங்கினாரோ ஆரம்பித்தாரோ அதே இடத்தில் சென்று தனது ஃபிட்னஸை சரி செய்து கொண்டு வருகிறார். வந்தவுடன் இந்தியா அணிக்கு தெரிவு செய்யப்படுகிறார். இந்தியா அணிக்கு தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து சாதனை நாயகனாக மாறி சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் பல சாதனைகளை படைப்பார். உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இலக்கை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அடைகின்ற சந்தர்ப்பத்திலே உங்களை வீழ்த்துவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் செயற்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு வீழ்த்தப்பட்டாலும் நாம் அந்த இலக்கை விட்டு கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அந்த இலக்கை நாம் அடைந்தோமே ஆனால் சாதனையாளராக மாறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரிஸ்க் அண்ட் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.